வணக்கம் நேர்களே, கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயண வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷ ராசி. ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் 10ல் உச்சமாக அது சுயசாரத்தில் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து முயற்சிகள் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணுங்கிற எண்ணங்கள் ஒரு வேகம்லாம் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு 8ஆம் அதிபதி என்னும்போது கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்களை வர்றதற்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்கும். ஸோ நம்ம வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், இன்டர்காஸ்ட் மேரேஜ்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 3, 6ஆம் அதிபதியான புதன் 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். நம்ம நினைச்ச ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதியான சூரியன். 5ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஒரு சந்தோஷங்களையும் அந்த குழந்தைகளோட டெவலப்மெண்ட் பார்த்து ரொம்ப நம்ம சந்தோஷப்படைகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் கேட்டு இடத்துல கிடைக்கிறது, நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 8ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதீதமான முதலீடு பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து அதை கரெக்டான்றதை செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். மாமியார் சம்மந்தமான உறவுகளில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் அவசியங்களோ அவமானங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் இருக்கும். ஸோ நிறைய பிரயாணங்களாக ஒரு விஷயங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், லோன்ஸோ இல்லை தொழில் ரீதியான விஷயங்கள், லோன்ஸ் அப்ளை பண்ணி அதுக்கான முயற்சிகள் இறங்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி 10, 11ஆம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். கொஞ்சம் டிலே, லாபங்கள் கூட கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், காதல் திருமணங்கள்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்தங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்களையும் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து புதன் வியாழக்கிழமைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறதாலும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அது கரெக்டான ஆள் தானான்றதை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. மேஷ லக்னமாகிறது ராகு தசாபுத்தி. ராகு வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும் பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 9ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள்லாம் ஆக்கப்பூர்வமாக முடியறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக வந்து சனி தசாபுத்தினால சனி வந்து பார்த்திங்கன்னா 10, 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம். லாபங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குங்க. மேஷ லக்னமாகிறது புதன் தசாபுத்தினர்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 3, 6ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாமே அற்புதமாக இருக்கும். பெரிய அளவில் முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்து மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 5ல் இருந்து சுக்கிரன் 11ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் அவுட்ஸ்கட்ஸ் போயிட்டு கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங்லாம் பண்ணணுங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி. சுக்கிரன் 2, 7ஆம் அதிபதி 11ல் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயம் நடந்து ஒரு பெரிய சந்தோஷங்களையும் குதூகலங்களும் ஏற்படுத்துகிற வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏமாற்றுக்காரர் 420 ஜாதகம் எப்படி இருக்குன்றதான் பற்றி பேச போகிறோம்.
ஸோ 420ன்னு வரும்போதே ஒரு 2 காம்பினேஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று மேஜராக வந்து இந்த சனி புதன் இந்த காம்பினேஷன்ஸ் தான் வந்து எப்போதுமே வந்து இந்த 420க்கான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா யாருடைய ஜாதகத்திலாச்சும் இந்த சனி புதனுடைய இணைவு இருக்குது, இல்லை ஒரு பார்வையில் வரும்போது இவங்க மட்டும்தான் கொஞ்சம் கிரிமினலாக செயல்படுவாங்க. கொஞ்சம் ஏடாகுடமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது கூட ராகுவும் சேர்ந்துருச்சுன்னா இவனுடைய ரேஞ்ச் வந்து வேறு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன். சரி, அது என்ன தான் பண்ணும்? இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து சனி புதன் ரெண்டுமே ஒன்றா இருக்குன்னு வச்சுப்போமே. சப்போஸ் சனியுடைய டிகிரி, நாங்கள் அந்த ஒரு கட்டம் இருக்கும், அது ஒரு டிகிரின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து சனியுடைய டிகிரி கம்மியாகவும் புதனுடைய டிகிரி அதிகமாகவும் இருக்கிற பட்சத்தில் அப்போ வந்து இவர் வந்து ரொம்ப கிரிமினலான வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ இப்போ வந்து யார் கிரிமினல்? புதன் டிகிரி அதிகமாக இருக்கிறவங்க வந்து பயங்கரமான கிரிமினலாகவும் ரொம்ப மோசமான என்ன சொல்கிறது, தோளில் கை போட்டு அழகாக வந்து சோழியை முடிச்சுட்டு போகிற ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். நண்பர்னு சொல்கிறத விட நண்பர் சொல்கிறது கூட பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவர்னு வச்சுப்போமே. ஸோ தெரிஞ்சவர் இருப்பா அப்படி. அந்த ஆளுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்பே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படி உட்காந்துட்டே இருப்பா அப்படி. அவர்கிட்ட போய் ஒன்று போனேன். போயிட்டு என்ன ஏன் அப்படின்னா, இல்லை என்ன உட்காந்துருக்கீங்க, வேலைக்கெல்லாம் போகலேன்னு. வேலைலாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஆடு மாட்டுமா, என்னது ஆடு மாட்டுமான்னு தான் காத்திருக்கிறேன், வந்துச்சுன்னா வெட்டிட வேண்டியது ஆடினான். ஏய் என்னப்பா சொல்கிறேன்னா, இல்லை அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், யாராவது மாட்டினான். ஸோ அந்த அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா அவருக்கு சனி புதன் அவ்வளோ அழகாக இருக்கும். இவர் மனுஷனுக்கு வந்து பொழப்பே என்னென்னா உழைச்சி சம்பாதிக்கிறது. இப்போ 10 நாள்னால் உழைக்காமல் மற்றவனை ஆட்டையே போடுறதே வந்து அவருக்கு ஒரு குறியாகவே இருப்பா அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஏடாகணும் அந்த மாதிரி. ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், நான் அவரை நம்ம ஏங்க அந்த ஆள் நாங்கள் இப்படி பண்ணிட்டான், அவனை பாருங்கள் வெட்டுறேன் குத்துறேன்னா, அவர் எதிர்க்க வரும்போது அந்த ஆளுக்கிட்ட கேட்குறான், ஏன்பா தெரிஞ்சவனை போய் ஏமாத்துறிய, உனக்கு இதெல்லாம் கொஞ்சமாச்சு இருக்கா அப்படின்னு அந்த ஆளை பார்த்து கேட்குறான். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், தெரிஞ்சவனை ஏமாற்றாமல் தெரியாதவனை எப்படியா ஏமாத்துறதுன்னு சொல்லி கேட்குறான். ஸோ அந்த அளவுக்கு பக்கா கிரிமினல். ஸோ இந்த அமைப்பு வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி புதன் காம்பினேஷன்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரும். அவங்க தான் வந்து ரொம்ப, ஏன்னா புதனுங்கிறது வந்து ரொம்ப கிரிமினலாக செயல்படும். கூட சனி ராகுதெல்லாம் ரொம்ப மல்டி கிரிமினல் ஆகிடுவாங்க. ரொம்ப ஏடாகூடமாக எப்படிலாம் ஸ்கெட்ச் போட்டு கிரிமினல் தனம், இந்த ஒரு சதுரங்க வேட்டையின் படம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிமினல் வேலை எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் சனி புதன் சேர்க்கை உள்ளவர்கள், சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக இருந்து புதன் டிகிரி கம்மியாக இருந்ததுன்னா இவன் தான் ஏமாறுறான். ஓகேங்களா, இப்படி இருக்குது. ஏன்னா சனி புதன்லேயே வந்து சனி டிகிரி ஜாஸ்தியாகி புதன் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இவன் தான் ஷார்ட் பீரியடில் வந்து பணம் வருது, இந்தாங்க எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன், நீங்கள் 5 கோடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏமாறுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த சனி புதன் கேரக்டரைசேஷனை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா, சப்போஸ் சனி வந்து கம்மியான டிகிரியில் இருந்து புதன் அதிகமாக இருந்தால் நீங்கள் கிரிமினல் நானே சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு செகண்ட் ரூட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும், நேர் வழியில் போகிறதே பிடிக்காது. ஓகேங்களா, அதே மாதிரி சப்போஸ் சனி புதன் இருந்து சனியோட டிகிரி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஏமாளிங்கிறதும், நீங்கள் மற்றவர்கள்ட்ட பழகும்போதோ ஒரு பணம் பரிவர்த்தனைலாம் பண்ணும்போதும் ரொம்ப 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 உஷாராக இருக்கணும், இல்லைனா மாட்டிப்பீங்கன்ற உண்மையான விஷயம். ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.